வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசர் கணேஷ் தயாரிப்பில் வருண் நடிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் ஜோஸ்வா இமை போல் காக்க மார்ச் 1 முதல் திரையரங்குகளில். வீட்டுக்குள் நுழைந்த காக்கிகள், நெஞ்சுவலி ஆக்ஷன் போட்ட V3 ஓனர் மை V3 ஆட்ஸ் இவரது பினாமியா? விசாரணையில் வெளிவந்த ரகசியம். கஸ்டடியில் குருஜி, சக்தி ஆனந்தன் ஷாக். கோவை மாநகரில் இயங்கி வந்த மை V3 ஆட்ஸ் ஆன்லைன் நிறுவனம் மீது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கோவை போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. பொதுமக்களிடம் 360 ரூபாய் முதல் 1,20,000 ரூபாய் வரை முதலீடுகளை பெற்று செல்போனில் விளம்பரம் பார்த்தால் நாள்தோறும் பணம் தருவதாகவும், முதலீட்டுக்கு ஏற்ப பல மடங்கு சம்பாதிக்கலாம் என்றும் ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. புகாரின் பேரில் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்த் மீது கோவை மாநகர போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதன் காரணமாக அவருக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் கோவையில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு கடந்த பிப்ரவரி 10 சென்ற மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தின் MD சக்தி ஆனந்த் தங்கள் நிறுவனத்தின் மீது சிலர் வீண்பழி போட முயல்வதாக குற்றம் சாட்டி ஆதரவாளர்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டார். அதன் பிறகு போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்ல வைத்தனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மறுபடியும் மை V3 ஆட்ஸ் நிறுவனம் V3 ஆன்லைன் டிவி என்ற பெயரில் ஆயிரக்கணக்கானோரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இந்த புகார் மனு தொடர்பாக விசாரணை நடைபெற்று வந்தது. விசாரணையில் இந்த நிறுவனம் யூடியூபில் உள்ள தங்கள் நிறுவனத்தின் விளம்பரத்தினை தினமும் 2 மணி நேரம் பார்ப்பதன் மூலமும் புதிய நபர்களை சேர்ப்பதன் மூலமும் அதிக வருமானம் பார்க்கலாம் என ஆசை காட்டி ஏராளமானவர்களை சேர்த்திருப்பது தெரிய வந்துள்ளது. அதில் 360 ரூபாய் முதல் 1,21,000 ரூபாய் வரை உள்ள பல்வேறு பிரிவுகளில் பணம் செலுத்தி உறுப்பினராக சேர முடியும் என கூறியுள்ளனர். அதேபோல தினசரி மொபைல் போனில் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் 5 ரூபாய் முதல் 1,800 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்கள் செலுத்தும் பணத்திற்கு ஏற்ப ஆயுர்வேத கேப்சூல்கள் வழங்கப்படும் எனவும், புதிய நபர்களை சேர்க்கும் நபர்களுக்கு தனியாக பணம் வழங்கப்படும் எனவும் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை செய்து லட்சக்கணக்கானவர்களை சேர்த்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மாத்திரைகளை வழங்குவது சட்டத்திற்கு புறம்பானது எனவும், தினசரி விளம்பரம் பார்ப்பதால் அதிக வருமானம் பார்க்கலாம் என ஆசை காட்டி பொதுமக்களை ஏமாற்றி பெரும் தொகையை வசூலித்து வரும் இந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறை உதவி ஆய்வாளர் முத்து புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் அந்த நிறுவனத்தின் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். இதனையடுத்து கேப்சூல்கள் விற்கப்படுவது தொடர்பாக மதுரையில் இருந்த V3 ஆன்லைன் டிவி உரிமையாளர் விஜயராகவன் என்கிற குருஜியை கோவை மாநகர காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரையில் இருந்த விஜயராகவனை காவல்துறையினர் கைது செய்த போது அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவரை அவசரமாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்யப்பட்டது. அப்போது விஜயராகவனின் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விஜயராகவனை கைது செய்த கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் கோவைக்கு அழைத்து சென்றுள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தின் உண்மையான உரிமையாளர் விஜயராகவன் தான் எனவும், பினாமி பெயரில் மை3 ஆட்ஸ் நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் மேலும் சில புகார்கள் வந்துள்ளன. இதுகுறித்து தகவல் அறிந்த சக்தி ஆனந்தன் உள்ளிட்டோர் மை3 ஆட்ஸ் நிறுவனம் குறித்து அவதூறாக பேசி வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக சக்தி ஆனந்தன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு ஜாமீனிலும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான
தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.